தேங்க்யூ சார். ஃப்ரெண்டிட்ட பேசிட்டீங்களா? சிக்னல் கிடைச்சதா? கிடைச்சது சார். நான் பேசிட்டேன். உள்ள சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, ஆனா வெளியே நல்லா கிடைச்சது. சில இடத்துல அப்படிதான். நானே பெரிய நடிகன், இவன் என்கிட்டே நடிக்கிறாளா? கல்பனா மாதிரி இவ்வளோ கொஞ்சம் டேஞ்சர் தான். இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சார் என்னாச்சு சார்? என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? வித்யா, ஆக்சுவலாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மறந்து போயிட்டேன். கல்பனா நேற்று கால் பண்ணியிருந்தாங்க. ரஞ்சிதா கூட சேர்ந்து வாழ்றதுல என்ன தப்புன்னு அருண் அம்மா கிட்ட கேட்டாராமே. இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவர் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. சார் இதெல்லாம் அவ உங்ககிட்ட ஷேர் பண்றாளா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ரப்போஸில் சொன்னதே நான் தானே. அவங்க கல்யாணத்துக்காக நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. அந்த பழக்கத்தில் தான் எப்பயாவது தோணும் போது கால் பண்ணி பேசுவாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நீங்களாம் இருக்கீங்க. பட் ஸ்டில் என்ன மாதிரி ஒரு வெல்விஷர்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். So nice of you, sir. அவளுக்கு ஆதரவா நீங்களும் நிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்டயே உன் ட்ராமாவை போடுறியா? நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி உன்னையே குழப்பிட்டேன் பார்த்தியா? அதான் தீன. இன்னைக்கு என்ன நேரமே போக மாட்டேங்குது. ரிசல்ட் பாசிட்டிவா வர்றது கஷ்டம்னு தெரிஞ்சும் நான் ஏன் இப்படி எதிர்பார்ப்போட இருக்கேன்? எக்ஸ்கியூஸ் மீ ரஞ்சிதா, இதுல வாங்க அருண், உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். விடி என்டர்பிரைசஸ்ல இருந்து அக்ரிமெண்ட் அனுப்பியிருக்காங்க. நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். நீயும் பார்த்துட்டேன்னா ப்ரொசீட் பண்ணிடலாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க முதல்ல உட்காருங்க. உங்ககிட்ட பேசணும் தான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதை சீக்கிரமா அனுப்புறது பெட்டரா இருக்கும். ஏன்னா முக்கியமான கிளைண்ட், அது மட்டும் இல்லாம பெரிய ஆர்டர். நம்ம சைட்ல இருந்து டிலே ஆகவே கூடாது. கொடுங்க. நீங்க தரவா செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன். எல்லாம் சரியா இருக்குல்ல? வில்லங்கமா ஏதாச்சும் கண்டிஷன் போட்டிருக்காங்களா? அப்படிதான் ஒண்ணும் இல்ல. நாம டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கிற மாதிரி ஏதாவது டிஸ்பியூட் இருக்கா? எதுவும் இல்ல. நான் ஃபார்மலா ஒரு தடவை பார்த்துட்டா போதும், அவ்வளவுதானே? சைன் பண்ணிட்டேன். இப்போ பேசலாமா அருண்? இது மே மாசம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன் நடக்க போதான். நம்ம கம்பெனியும் கலந்துக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க ப்ரொஃபைல பார்த்து கலந்துக்கலாமா வேணாமான்னு பார்த்து முடிவெடு. இந்தா. அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம் அருண். ஏன் டென்ஷன் புரியாம நீங்க வேலைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? அத்தை கிட்ட பேசிட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? ரஞ்சிதா, அக்கவுண்ட்ஸ்ல ஏதோ அர்ஜென்ட்டா டீடைல் கேட்டாங்க. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நில்லுங்க அருண். அத்தை கிட்ட பேசிட்டீங்களான்னு கேட்டேன். அத பத்தி எதுவுமே சொல்லாம வேற எதையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. காலையில இருந்தே நீங்க என்ன சொல்ல போறீங்களோன்ற டென்ஷன்ல நான் இருந்தேன். நான் அதத்தான் எதிர்பார்க்கறேன்னு உங்களுக்குமே தெரியும். அப்புறம் ஏன் அருண் பதில் சொல்லாம இப்படி அவாய்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கீங்க? நான் பைத்தியக்காரி மாதிரி கேட்டுட்டே இருக்கேன். நீங்க இப்படி அமைதியாவே இருந்தா என்னங்க அர்த்தம்? ரிசல்ட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அருண். தயவு செஞ்சு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அருண். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ப்ளீஸ். மேடம், ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஃபைலை பார்த்துட்டாங்களா? உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க மேடம். தேங்க்ஸ். அக்கவுண்ட்ஸ்ல இருந்து என்ன கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அருண். மேடம், என்னன்னு தெரியல, காலையில இருந்து அருண் சார் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்காரு மேடம். ஏன் ஆபீஸ்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேடம், ஆபீஸ்ல நுழையும் போதே அப்படிதான் இருந்தாரு.
நான் விஷ் பண்ணா அவர் சிரிச்சுக்கிட்டே விஷ் பண்ணுவாரு. ஆனா இன்னைக்கு ஏதோ யோசனையிலே போயிட்டார் மேடம். அவர் வந்ததை பத்தி உங்கள்கிட்ட சொல்றதுக்குள்ள நான் வேற வேலையா வெளியில போயிட்டேன். நான் திரும்ப வந்து பேச்சு கொடுத்தப்பவும் அவர் என்கிட்ட சகஜமா பேசல மேடம். யாரு மேலேயோ கோவத்துல இருக்கிற மாதிரி உருன்னு இருந்தாரு. நீங்க சாரை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அவர்கிட்ட பேசுனீங்களா? இன்னும் இல்லைண்ணா, இனிமே தான் பேசணும்.